இதையே சொல்வீங்க. ஈடு இடம் கடுகடுத்த நீதிமன்றம். இன்னும் 2 நாள் தான். தயார் நிலையில் அமைச்சர் பதவி. கொண்டாட்டத்தில் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள். கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்றார். கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த வழக்கு தமிழக மக்களால் பரபரப்புடன் பார்க்கப்பட்டு வரும் வழக்குகளில் முக்கியமானதாக உள்ளது. கடந்த கால அரசியலில் இதற்கு முன் எத்தனையோ வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கு உடனுக்குடன் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. சிறைக்கு சென்ற ஒரு சில நாட்களிலோ அல்லது வாரங்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். ஆனால் கடந்த 1 வருட காலத்துக்கும் மேலாக ஜாமீன் கேட்டு தொடர்ந்து வழக்காடி வரும் நிலையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. செந்தில் பாலாஜி தரப்பில் தொடர்ந்து ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுக்களை அமலாக்கத்துறையின் எதிர்ப்பால் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஆனாலும் அவர்கள் முயற்சிப்பதை நிறுத்தாமல் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த ஜாமீன் மனுவை நீதிபதிகள் அபய் எஸ் ஓஹா, ஏஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மேல்முறையீட்டு மனு வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளதாக கூறப்பட்டது. அன்று நடந்த வாதத்தில் நீதிபதிகள் அமலாக்கத்துறை சமர்ப்பித்துள்ள விசாரணை அறிக்கையில் 2000த்திற்கும் அதிகமானோருக்கு இந்த வழக்கில் தொடர்பிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளதே, அவர்கள் அனைவரிடமும் விசாரணை நடத்த உள்ளீர்களா என கேள்வி எழுப்பியதோடு இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜராக வேண்டிய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகாததால் வழக்கை மற்றொரு தேதிக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்தனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக விரிவான விசாரணை ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெறும் என தெரிவித்தனர். அதன்படி விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜராக இருந்த மத்திய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வருவதற்கு தாமதமாகும் என சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கை கடைசி வழக்காக விசாரிக்க வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், எத்தனை முறைதான் அவகாசம் கேட்பீர்கள், இதற்கு மேல் அவகாசம் எல்லாம் வழங்க முடியாது என திட்டவட்டமாக கூறினர். இருப்பினும் சொலிசிட்டர் ஜெனரலின் கோரிக்கையை ஏற்று இன்று கடைசி வழக்காக இது விசாரிக்கப்படும் என நீதிபதி ஓஹா தெரிவித்தார். மதிய இடைவேளைக்கு பிறகு மத்திய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜரானார். அப்போது நீதிபதி செந்தில் பாலாஜி மீதான 3 வழக்குகளையும் விசாரிப்பீர்களா அல்லது பண பரிவர்த்தனை வழக்கை மட்டும் விசாரிப்பீர்களா என கேள்வி எழுப்பினார். அப்போது அனைத்தும் விசாரிக்கப்படுவதாக அமலாக்கத்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனை அடுத்து செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்குகளை தனியாக விசாரிக்க போவதில்லை என இதை எடுத்துக்கொள்ளலாமா என்று நீதிபதிகள் கேட்டனர். அதற்கான அமலாக்கத்துறையின் விளக்கங்களையும் நீதிபதிகள் பதிவு செய்து கொண்டனர். மேலும் போக்குவரத்து துறையில் 2175 இடங்கள் முறைகேடாக நிரப்பப்பட்டு உள்ளதாக தெரிவித்த அமலாக்கத்துறை அது குறித்த விளக்கங்களையும் அளித்தது. இதனையும் நீதிமன்றம் பதிவு செய்தது. இருப்பினும் இறுதியாக செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடமளிக்கப்பட உள்ளதாக ஒரு தகவல் பரவியுள்ளது. செந்தில் பாலாஜி சிறைக்குள் இருந்தாலும் அவருடைய கட்டுப்பாட்டில் உள்ள கரூர், பெரம்பலூர், கோவை, திருப்பூர் உள்ளிட்ட தொகுதிகளில் வாக்கு வங்கி குறையாமல் திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்துள்ளதாலும் இந்த வழக்கில் நிச்சயம் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் என நம்புவதாலும் அவருக்கு அமைச்சரவையில் ஏற்கனவே அவர் வகித்த துறையை தமிழக முதல்வர் வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதும் அன்று மாலையே அமைச்சராக பொறுப்பேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் இன்னும் சில நாளில் அண்ணனுக்கு பெயில் கிடைத்துவிடும், விரைவில் அண்ணன் அமைச்சராகி விடுவார் என மகிழ்ச்சியுடன் இணையத்தில் பதிவிட்டு வருகின்றனர். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்சஸ் 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.